வணக்கம் நண்பர்களே, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றியும் ஒரு விஷயத்தை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் சுரப்பு. அந்த காலத்தில் தாய்மார்கள் 4 குழந்தைகள்லேருந்து 10-12 குழந்தை வரைக்கும் பெற்றுட்டு ஆரோக்கியமாக அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அதுக்கு அவங்க அன்னைக்கு கடைப்பிடித்த உணவு முறைகள் தான் முக்கியமான காரணம். ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க 1 குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கும் நிறைய வைத்திய செலவுகள், பல தடவை ஸ்கேன் பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான எத்தனையோ இடையூறுகளுக்கு அப்புறம்தான் 1 குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு முறையாக தாய்ப்பால் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா போதுமான அளவு தாய்ப்பால் சுரப்பு இருக்கிறதில்ல. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறை தான். அந்த காலத்தில் ஒரு பெண் வயது வந்தோடனே, மூப்பு இது உடனேயே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போதுமான அளவு உணவில் கவனம் செலுத்துவாங்க. என்ன கொடுப்பாங்க? நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறத பார்க்க முடியும். உளுந்தங்களி குறிப்பிட்ட நாட்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புட்டு, இது மாதிரியான நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை அந்த குழந்தைக்கு கொடுத்து அவங்க ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி காணாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி 1 குழந்தைக்கு கூட நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ சிரமப்பட வேண்டிய, இல்லை மருத்துவரின் துணை நாட வேண்டியது இருக்குது. இதுக்கு அனுபவத்தில் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை உண்டுங்க, ஓர் இதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொன்னோடனே ஆண்மை பெருக்கி, தாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும். அதுவும் உண்மைதான். ஆனால் தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறது அந்த மூலிகைக்கு நிகரானது எதுவும் கிடையாது. இந்த ஓரிதழ் தாமரையை ஒரு எலுமிச்சங்காய் அளவு அரைச்சி மோரில் கலந்து காலை மாலை அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு கொடுத்து ஒரு 40 நாள் கொடுத்து வர்றப்போ தாய்ப்பால் அளவுக்கு அதிகமாக நல்ல தேவையான அளவு சுரக்கிறத நாம் பார்க்க முடியுது. நம்ம வைத்தியசாலையில் நிறைய பேருக்கு இந்த முறையை சொல்லி நல்ல தாய்ப்பால் ஊறினதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டு இந்த குழந்தைய நம்ம நஞ்சுள்ள குழந்தைகளாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஓரிதழ் தாமரை இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை ஒரு எலுமிச்சங்காய் அளவு அரைச்சி மோரில் காலை மாலை ஒரு 40 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எனக்கு பதிவு செய்யுங்க. நம்ம வைத்தியசாலையில் இது நிறைய பேருக்கு சொல்லி கைகண்ட முறை. நீங்களும் அனுபவிச்சு பாருங்களேன். மற்றும்